வணக்கம் நண்பர்களே. கேரள லாட்டரியின் ஜோதிட வரிசைக்கு மீண்டும் வருக. ஜோதிடத்தின்படி தற்போதைய கிரக மாற்றங்கள் குறித்து நாம் அறிந்திருப்பது முக்கியம். இந்தியாவில் நாம் சந்திர ராசியின்படி ஜோதிடத்தை பின்பற்றுகிறோம். எந்த கிரகங்கள் நம்மை பல வழிகளில் எதிர்மறையாக பாதிக்கின்றன என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். நம்மை கடுமையாக பாதிக்கும் மற்றும் நம் வாழ்வில் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய கிரகங்கள். 1. சனி பகவான், சனி கிரகம். 2. ராகு, சனி கிரகம். 3. கேது, சனி கிரகம். 4. செவ்வாய், சனி கிரகம். 5. சூரியன் சில நேரங்களில் அசுப கிரகங்களுடன் இணைந்து பிரச்சனைகளை உருவாக்கலாம். 6. வியாழன் இணைவு கிரகத்தின்படி முடிவுகளை தருகிறது அல்லது அதன் சொந்த குறிப்பிட்ட பலனை தராது. இன்னும் சில கிரகங்கள் உள்ளன, இருப்பினும் வரிசைகள் சிறிய கால எல்லையாக இருப்பதால் அது குறுகிய காலத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இன்று ஷானி தேவ் கிரகத்தை பார்ப்போம். சனி தற்போது மீனம் மற்றும் மேஷ ராசிகளை பாதிக்கிறது. மார்ச் 29, 2025 அன்று சனி மீன ராசியில் சஞ்சரித்ததைத் தொடர்ந்து மீனம் நடுவில் இருக்கும் நிலையிலும் மேஷ ராசி தொடக்க கட்டத்திலும் நுழைகிறது. சனியின் தற்போதைய நிலை. மேஷ ராசிக்கு சனி தொடங்கிவிட்டது. மீன ராசி சோகஸ்மெலி மீன ராசிக்கான சனி அதன் நடுவில் உள்ளது. கும்ப ராசி சோகஸ்மெலி கும்ப ராசிக்கான சனி முடிவடைகிறது அல்லது கடைசி கட்டம். சனி என்றால் என்ன? சனி என்பது வேத ஜோதிடத்தில் 7.5 வருட காலமாகும். இதில் சனி சந்திர ராசி உட்பட 3 தொடர்ச்சியான ராசிகள் மற்றும் அதற்கு முன்னும் பின்னும் உள்ள ராசிகள் வழியாக நகர்கிறது. இந்த காலம் கர்ம பாடங்கள், தனிப்பட்ட சவால்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு குறிப்பிடத்தக்க மாற்றங்களை வழங்குவதற்கு பெயர் பெற்றது. முக்கிய குறிப்பு: ஜோதிட விளக்கங்கள் மாறுபடலாம், மேலும் விரிவான மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட வழிகாட்டுதலுக்கு ஒரு தொழில்முறை ஜோதிடரை அணுகுவது எப்போதும் நல்லது. மேஷம், மீனம் மற்றும் கும்பம் ஆகியவற்றை சந்திர ராசியாக கொண்டவர்கள் சனியின் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். இது தற்போது மீனத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு பெண்ணுக்கு சனி இருந்தால் அது அவர்களின் கணவர்களையும் பாதிக்கிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே சமயம் சனி குடும்பத்தின் மூத்த நபர் மற்றும் ஒரு சிறிய குடும்பத்தில் பெற்றோரின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. தாத்தா பாட்டி உயிருடன் இருந்தால், ஒரு குடும்பமாக ஒன்றாக வாழ்ந்தால், அவர்கள் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் கடினமான காலங்களை எதிர்கொள்ள நேரிடும், மேலும் உயிருக்கு ஆபத்தான காலத்தையும் எதிர்கொள்ள நேரிடும். முதல் பரிசு தொகையில் பிரதிபலிக்கும் 5வது பரிசிலிருந்து கேரள யுகத்தில் கவனம் செலுத்துவது என்ன என்பதை இப்போது பார்ப்போம். வரிசையைச் சரிபார்க்கவும். செப்டம்பர் 28, 8171. இது செப்டம்பர் 29 அன்று 9175 ஆக காட்டுகிறது. காத்திருங்கள். செப்டம்பர் 29, 8229. இது செப்டம்பர் 30 அன்று 6 முதல் 22 வரை ஆக காட்டுகிறது. காத்திருங்கள். செப்டம்பர் 30, 7616. இதில் தோல்வியடைந்தது. அக்டோபர் 1ஆம் தேதி எங்களுக்கு 4922 கிடைத்தது. காத்திருங்கள். அக்டோபர் 1 முதல் 3337 வரை. இது அக்டோபர் 3ஆம் தேதி ஆகஸ்ட் 3274 பிரதிபலிக்கிறது. அக்டோபர் 2ஆம் தேதி தேசிய விடுமுறை. காத்திருங்கள். அக்டோபர் 3, 3251. இது அக்டோபர் 4ஆம் தேதி ஆகஸ்ட் 7825 பிரதிபலிக்கிறது. பம்பர் முடிவு. காத்திருங்கள். அக்டோபர் 4. வெவ்வேறு பரிசு வென்ற அமைப்புகளில் எங்களிடம் இருந்த 5வது பரிசாக எந்த வரிசையும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. 5 அக்டோபர் 5739. இது அக்டோபர் 6ஆம் தேதி ஆகஸ்ட் 6437 பிரதிபலிக்கிறது. 6 அக்டோபர் 6693.
இது அக்டோபர் 7ஆம் தேதி ஆகஸ்ட் 3693 பிரதிபலிக்கிறது. காத்திருங்கள். காத்திருங்கள். 7 அக்டோபர் 4223, இது அக்டோபர் 8ஆம் தேதி ஆகஸ்ட் 9424 பிரதிபலிக்கிறது. காத்திருங்கள். காத்திருங்கள். 8 அக்டோபர் 2516 4792, இது அக்டோபர் 9ஆம் தேதி ஆகஸ்ட் 1475 பிரதிபலிக்கிறது. 9 அக்டோபர் 7238 8239, இது அக்டோபர் 10ஆம் தேதி ஆகஸ்ட் 5228 பிரதிபலிக்கிறது. காத்திருங்கள். காத்திருங்கள். 10 அக்டோபர் 3563 7860, இது அக்டோபர் 11ஆம் தேதி ஆகஸ்ட் 5767 பிரதிபலிக்கிறது. 11 அக்டோபர் 8375 8635 9326, இது இன்று அக்டோபர் 12ஆம் தேதி ஆகஸ்ட் 6935 பிரதிபலிக்கிறது. தயவு செய்து காத்திருங்கள். காத்திருங்கள். 12 அக்டோபர் 4139 5172 5228, இதன் சேர்க்கை ஆகஸ்ட் 5329 பிரதிபலிக்க வாய்ப்புள்ளது. காத்திருங்கள். காத்திருங்கள். 12 அக்டோபர் 4139 5172 5228 முதல் 5329 வரை என முன்னறிவிக்கப்பட்டதற்கு எதிராக ஆகஸ்ட் 9935 மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட காம்போ. 13 அக்டோபர் 7849, அக்டோபர் 14 அன்று ஆகஸ்ட் 9740 பிரதிபலித்தது. 14 அக்டோபர் 8800 9247, ஆகஸ்ட் 7458 பிரதிபலித்தது. 15 அக்டோபர் 8243 8543, 16 அக்டோபர் அன்று ஆகஸ்ட் 4987 பிரதிபலித்தது. 16 அக்டோபர் 6639 7986, 17 அக்டோபர் அன்று ஆகஸ்ட் 9913 பிரதிபலித்தது. 17 அக்டோபர் 5892, 18 அக்டோபர் அன்று ஆகஸ்ட் 8982 பிரதிபலித்தது. 18 அக்டோபர் 8062 9266, 18 அக்டோபர் அன்று ஆகஸ்ட் 8692 பிரதிபலித்தது. 19 அக்டோபர் 7658, 8170 9726, சேர்க்கை ஆகஸ்ட் 9728 வாய்ப்புள்ளது.